ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர் பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடரோட 3வது நாள் இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. அதுல ஆளுநர் உரைக்கான நன்றி தெரிவிக்கிற விதமா கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர்களும் முழுசா அவங்க உரையை முடிச்சிட்டாரு. அதற்கிடையே அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அப்போவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ரமேஷ், அமைச்சர் ராஜ்மோகன் இவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுல ஆதவ் அர்ஜுனா பேசும்போது சபாநாயகர் அவர்களே குறிப்பிட்டு ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது என்று சொன்னதெல்லாம் இன்னைக்கு இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம வன்னியரசு அவர்கள் பாஜக விமர்சிச்சு, குறிப்பா மோடி அவர்களை விமர்சிச்சு பேசும்போது சபாநாயகர் அதெல்லாம் இங்க பேச வேணாம்னு சொல்லி தடுத்தது. பாஜகவுடைய உறுப்பினர் அவர்கள் பேசும்பொழுது பாஜக மோடி அவர்கள் குறித்து பேசும்பொழுது பெருமிதம் கொண்டு பேசினார்கள். இந்த அவை அது குறித்து பாராட்டி மாண்பை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக மாண்பு இந்த அவையில் குறைவாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறாரா என்கின்ற கேள்வியை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி, நான் ஏற்கனவே நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு மாண்புமிகு அமைச்சர் இந்த மாண்பு உறுப்பினர் பாருங்க, மாண்பு உறுப்பினர் பேசிய அந்த உரையில இருந்து நீங்கள் மறுப்பு சொல்லுகிற கருத்து எதுவும் இருப்பதாக எனக்கு மனதுக்கு படவில்லை. நேற்று நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற செய்தி ஏற்புடையது. அடுத்து உறுப்பினர் பேசிய அந்த பேச்சுகளிலிருந்து எதுவும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது, சர்ச்சைக்கும் பரபரப்பும் உள்ளாயிருக்குது. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசினது, ஆளுங்கட்சி தரப்பாக கொடுக்கப்பட்ட பதில், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? உதயநிதி பேசும்போது அவர் முழுமையாக எந்த பாயிண்ட்டையும் சொல்ல விடாமல் நீங்கள் குறிப்பிட்ட தாவேக அமைச்சர்கள் எந்திரிச்சு பேசுகிறாங்க. அதை சபாநாயகர் அனுமதிக்கிறார். அதில் முழு விளக்கமும் சொல்கிறாங்க. அந்த விளக்கத்திற்கு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் பேசுறதுக்கு முயற்சி செஞ்சால் அவங்களுக்கு இவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாரு. குறிப்பாக சேகர் பாபு, ஆமாம், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, பிறகு சிவசங்கர் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு பாயிண்ட் சொன்னோன்னா அதுக்கு அவங்க திரும்ப விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்ல வந்தால் இல்லை போதும் நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. போதுங்க, நீங்கள் சொன்னீங்க விளக்கம் சொல்லி திரும்பி இதை நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. வேண்டாம், போதும், நீங்க பதில் சொல்லிட்டீங்க பாருங்க, திரும்ப எதுக்கு பாயிண்ட பாடுற இனிமே. அப்போ என்ன எதிர்கட்சி தலைவர் பேசுறது அவர் உண்மை இல்லை, அதை எங்களால் மறுக்க முடியும் அப்படின்ற ரீதியில் அந்த பேச்சை கொண்டு போகிறாங்க. முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம், அதான் முதல் பாயிண்ட் எடுக்கிறாரு. அந்த முதல் பாயிண்டே கொஞ்சம் நேரம் ஓடுகிறது. என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு மாற்றப்பட்டு விட்டது பிஜேபிக்காக, ஆளுநருக்காக. உரைக்கு முன்னாடியும் நீங்கள் தேசிய கீதம், உரைக்கு பின்னாடியும் தேசிய கீதம் பாடுறீங்க. இப்படி கிடையாது. முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவோம், முடியும் போது தேசிய கீதம் மட்டும்தான் பாடுவோம் இப்படின்னு சொல்கிற போது ஆதவ் அர்ஜுனா எந்திரிச்சு முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதே மிகப்பெரிய வெற்றி, திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை அப்படின்னு ஒரேடியாக அடித்து சொல்கிறாரு. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ்த்தாய் வாழ்த்து இங்கே பாடப்படலை. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு வாழ்த்து பாடப்பட்டது. ஆதவ் அர்ஜுனாவுடைய பாடி லாங்குவேஜ் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சட்டமன்றம், இது மக்கள் பார்ப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதுக்கெல்லாம் ஒரு மரபு இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை. பொதுக்கூட்டத்தில் எப்படி ஆவேசமாக கத்துவாரோ பொய் சொல்லுவாரோ அந்த பாணியில் பேசுகிறாரு. இதே அவங்க கட்சி சபாநாயகருக்கே பொறுத்துக்க முடியல. அவர் குறுக்க ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது, திமுக ஆட்சி செய்யும் போது சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா என்ன பேச்சை முடிக்க விடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் முன்னாடி பாடவில்லை, ஆளுநர் போன பிறகு தான் பாடியிருக்காங்க, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கருத்து என்னன்னா, ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஆமா, நீங்க முதல்ல தேசிய கீதம் பாடணுன்றது தான் ஆர்.என். ரவியோட விருப்பம். 2 வாட்டி பாடணுன்றது தான் அவருடைய முடிவு. அவர் எழுந்து போயிடுவாரு, உடனே எந்திரிச்சு போயிடுறாரு. இப்படி நடக்குது. இதற்கு இது அப்ப ஆளுநரை குஷிப்படுத்துவது, அவர் முன்னாடி பாடுவது என்பதுதான் இவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கே தவிர, நம்ம தமிழ்நாட்டுடைய இறையாண்மை, சட்டமன்றத்தினுடைய இறையாண்மை, ஆளுநரை விட இங்கே அமைச்சரவை உயர்ந்தது, அதை நிலைநாட்டுவது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை.
இது ஆலவர்ஜனா இதுல இருந்து தெரிய வருது. ஆனா போன வாட்டி நடந்தது எல்லாமே தமிழ்நாடு அரசு தான் வந்து தவறா நடந்துச்சு. தேவையில்லாம ஒரு முரண்பாட்டையும் பிரச்சனையும் ஆமா. ஆளுநர்கிட்ட வளர்த்த மாதிரி கருத்து அப்படியே பரப்புறாங்க. பிரச்சாரம் பண்றாங்க. இதை இவரு எதுக்குன்னா வெங்கடேசன் எம்பி அவர்கள் கூட நம்ம தேசிய கீதம் 20 தடவை கூட பாடலாம். அதனால என்ன பிரச்சனை? அப்ப இந்த மாதிரி சப்பை கட்டு கட்டுவதற்கு காரணம் என்னன்னா, விஜய் தாவேகா அவர்கள் பாரதிய ஜனதாவை விமர்சிப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ தயாராக இல்லை. அவர் வந்து அவர்களோடு ஒரு சுமூக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அதை நியாயப்படுத்துறதுக்கு தான் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. ஆளுநரோட சுமூகமான உறவை வச்சிருக்கிறாங்க. இவர் அமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னாடியே, விஜய் பதவியேற்பதற்கு முன்னாடியே ஆளுநர் தனிப்பெருங்கட்சி என்ற வகையில் தாவேகாவை அழைக்கவில்லை. அப்போ திமுக கூட்டணி கட்சிகள் தான் வலிந்து போய் ஆளுநர் ஆட்சி வந்துடும், பிஜேபி ஆட்சி வந்துடும், அமித்ஷா ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆதரவளிக்கிறோம்னு சொன்னாங்களே தவிர அந்த வாதம் தாவேகாட்ட இருந்தோ விஜய்கிட்ட இருந்தோ வரல. அப்போ இருந்தே தெரியுது இவங்க பிஜேபி எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. அடுத்தது தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடணுன்றது விஜய் டெல்லி போய் பிரதமரை பார்க்கும்போது அவர்கிட்ட மனு போட்டு கேட்குறாரு, அவர்கிட்ட மன்றாடி கேட்குறாரு. இதுவே ஒரு தன்மானம் இல்லாத விஷயம் தான். தன்மானம்னா அவருடைய தன்மானம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய தன்மானத்தை கொண்டே அங்கு அவர் கோரிக்கையாக வச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால் எந்த காலத்திலையுமே அவர்கள் பகைத்து கொள்ள தயாராக இல்லை. ஆர்.என். ரவி இருக்கும்போது அவர் வந்து சனாதன தர்மம்னு பேசுகிறதா இருக்கட்டும், வள்ளுவருக்கு காவி உடை அணித்து திருநீர்லாம் போட்டது, ஆளுநர் உரையில் வந்த அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இந்த பெயர்களை தவிர்த்தது, திராவிடல் மாடல் என்ற பெயரை தவிர்த்தது, இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். வள்ளலாரை வந்து சனாதனவாதின்னு சொல்கிறது, இப்படி பல முரண்பாடான பொய்யான தகவல்களை அவர் பேசிகிட்டு இருந்தார். அவர் நேரடியாக திமுகவை, திராவிட இயக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த அஜெண்டாவில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இருக்கும்போதே இந்த கான்ட்ராவர்சியெல்லாம் வெளியே வந்தாலும் அதன் மூலமாக பிஜேபிக்கு கணிசமான ஒரு கெட்ட பேர் உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் திமுக தலைவர் ஆர்.என். ரவியை நாங்கள் மாற்றணும்னு சொல்ல மாட்டோம், அவர் அங்கேயே இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு நல்லா வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்துச்சு. இப்போ அர்லேக்கர் பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகாவோட சுமூகமாகவும் போகிறாரு. தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதை உடனே போய் எக்ஸ்தலத்தில் என்ன போடுறாரு, இது சரித்திர நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த இன்னொரு எடுத்துக்காட்டு வன்னியரசு. வன்னியரசு வந்து பிஜேபி உறுப்பினர், அந்த ஊட்டி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் இல்லையா, அவர் பேசுகிறாரு. அந்த அவர் பேசும்போது நீங்கள் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல அப்படின்லாம் நீங்கள் ஆளுநர் உரையில் வந்து சொல்லியிருக்கிறீங்க, அது உண்மை இல்லை. செங்கோட்டையனே போய் 1000 கோடி வாங்கிட்டு வந்தார், அவரே சொல்லியிருக்காரு. இது மாதிரி அவர் பேசுகிறாரு. இதற்கு பதில் சொல்வதற்கு வன்னியரசு எழுந்து, அதேமாரி பிரதமர் வந்து 12 வருஷமா தொடர்ந்து பிரதமராக இருக்கிறாரு. அவருக்கு நன்றி தெரிவிக்கிறது மூலயமா இந்த அவை வந்து இன்னும் இந்த அரசு இந்த அரசு, இந்த அவை சட்டமன்றமே தன்னோட மாண்பு வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி வச்சாரு. அமைச்சர் வன்னியரசு உடனே வந்து அதுக்கு பதில் தெரிவிச்சாரு. பதில் தெரிவிக்கும் போது அவர் பிஜேபி மோடியை விமர்சிக்க முயன்ற போது சபாநாயகர் குறுக்கிட்டு அதை ஆஃப் பண்றாரு. அது காலங்காலமா அவர் சொன்ன பாயிண்ட் கூட கடந்த 3 வருஷங்களா வந்து சட்டமன்றத்தில் பேசின பாயிண்ட் தான். பிரியமிஸ்ரீ ஸ்கூலுக்கு வந்து கொடுக்க வேண்டிய 3000 சில்லற கோடியை வந்து கொடுக்கல அப்படின்ற அந்த விமர்சனத்தை தான் சொன்னாரு. அதையே நிப்பாட்டிட்டாரு. ஆமா, நிப்பாட்டிட்டாங்க. அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்லாம் பேசியும் அவரை பேச விடலை. இதுலேருந்து என்ன தெரியுது, பிஜேபிக்கு எதிராக சட்டசபை ரெக்கார்டில் வந்து ஒரு விமர்சனம் ஏறிடக்கூடாது, பதிவாயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஆளுநர் உரையில் அதெல்லாம் வச்சுருந்தாங்களே, ஆளுநர் உரையில் ஒரு மேலோட்டமான ஒரு இங்கிதமான முறையில் வச்சுருந்தாங்க. அதை வன்னியரசு பட்டவர்த்தனமாக உடைத்து விமர்சனமாக பேசுகிறார். ஆளுநர் உரையில் வந்து அப்போ நீங்கள் இந்த மாதிரி மத்திய அரசு இந்த திட்டங்களை எல்லாம் ஒதுக்கியிருக்கு, நிதியை வந்து தரணும், இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து நீட்டை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், நீட்டை வந்து எங்களுக்கு ரத்து பண்ணணும், இப்படி வந்து கோரிக்கைகளாக தான் அதில் முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த கோரிக்கைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர்த்து எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் கொள்கை, அதிமுக உட்பட. அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வன்னியரசு பேசுவதை சபாநாயகர் குறுக்கிட்டு தடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. யாரும் வந்து நம்ம சைடில் இருந்து பிஜேபியை வந்து ஒரு எல்லை தாண்டி விமர்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது போயிருக்கிறதுனால தான் அவர் கரெக்டாக முன்கூட்டியே வந்து தடுத்து. முதல்வர்கிட்ட இருந்தா இல்லை யாருக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு? இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது விஜயோட டீம்கிட்ட இருந்தால் போயிருக்கோம். மற்றபடி விஜயே அந்த டீம் சொல்லி தானே இயங்குறாரு.
அவருக்கு இதில் என்ன சரியா தப்பான்லாம் ஒன்றும் தெரியாது. அவர் பாட்டு அமைதியாக தானே உட்காந்துருக்காரு. அவரும் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்றாரா? ஆமாம். அவர் இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லுவார், அவருக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் அவருக்கும் வரும். சரி. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இது விஜய் இதில் ஒத்துப்போகக்கூடிய கருத்து தான். பிஜேபியை நாம் விமர்சிக்க கூடாது அப்படின்றதான் அவங்களுடைய கருத்து. அதை இவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த தேசிய கீதமே இவ்வளோ நேரம் வந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு மாறி மாறி பதில் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் மற்ற பிரச்சனைகள் வருது. இப்போ வந்து நான் முன்ன பின்ன மாற்றி சொல்கிறேன். இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உதயநிதி பட்டியலிடுகிறார். இந்த 40 நாட்களில் எப்படி பாலியல் வன்கொடுமை எவ்வளோ நடந்திருக்குது, கொலை எவ்வளோ நடந்திருக்கு, சிறுமிகளுக்கு பாலியல் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை, அடுத்ததாக இதில் தாவேகா உறுப்பினர்களே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ன உடனே சபாநாயகர் குறுக்கிடுறாரு. அதை நீங்கள் பொத்தாம் பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடாது, ஆதாரத்தோட சொல்லணும். அவர் ஆதாரத்தோட தனித்தனியாக சொல்கிறாரு. ஸ்ரீவைகுண்டம், ஆலந்தூர், சேலம் இதையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகிறார். அப்போ ஆதவர்ஜுனா எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி போக்சோ குற்றப்பதிவு வழக்கில் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது, இதுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனை. குறிப்பாக 2023 24 வரைக்கும் அப்படின்னு வந்து அதிகரிச்சு சொல்கிறாரு. அதன் பிறகு திமுக காரங்களே 2.5 வயசு குழந்தையை ரேப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதற்கும் ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி சபாநாயகர் கேட்குறாரு. நான் ஆதாரத்தை நாளைக்கு தாரேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் வந்து 2 வயசு குழந்தைகளை வந்து ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். அப்ப இன்னைக்கு பேசுறது ஒரு பொய்யை அடிச்சு விடுறது, நாளைக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை குக்கப் பண்றது, இதுதான் அவருடைய அணுகுமுறையாக இருந்துச்சு. அதான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற அதே உடல் மொழியில தான் இன்னைக்கு ஆதவர்ஜுனா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சட்டம் ஒழுங்கு யாருடைய டிபார்ட்மெண்ட்டு? முதல்வரோட, விஜயோட முதல்வரோட, அவருடைய துறை சார்ந்தது. விஜய் இதுக்கு ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. ஆதவர்ஜுனாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆதவர்ஜுனா பொதுப்பணித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் வந்து சட்டம் ஒழுங்கு குறித்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? விஜய் தானே சொல்லணும். இல்லை விஜய் வந்து இதற்கு பின்னாடி நாளைக்கு பதிலளிப்பார் அப்படி வந்து அவர் சொல்லியிருந்தா கூட அது பிரச்சனை இல்லை. அப்போ ஆக்டிங் சிஎம்மாக ஆதவர்ஜுனாக தான் இருக்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஐயோ பாவம்னு அமைதியாக இருக்கக்கூடிய சிஎம்பாக தான் இருக்கிறாரு. அவர் இதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். காலையிலேருந்து சாயங்காலம் மதியம் வரைக்கும் அவர் எந்திரிச்சு பேசவே இல்லை. இது சட்டம் ஒழுங்கா குறித்த பாயிண்ட் இப்படி ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு முதல்வர் அப்படி யாருன்னா இருந்திருக்காங்களா? ஒரு முரண்பட்ட கருத்து வருது, டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வருது, இல்லை தீர்க்க முடியல, அதை வந்து ஒரு மத்தியஸ்தானம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வருது, அப்படி அப்போ எல்லா முதல்வர்களும் எழுந்திரிச்சு பேசுவாங்க. ஒரு அப்போ வந்து என்ன அவங்களுக்கு தோணுதோ அதை சொல்லி அந்த விவாதத்தை கொண்டு போவார்கள், பதில் சொல்லுவாங்க. இதை ஒரு நேரம் எடுத்துகிட்டு கூட டேட்டாவோடையும் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் குறுக்கிடுவாங்க. இவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இவருக்கு அது தெரியாது. என்ன தெரியாதுன்னா, தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியாது, அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியாது, எதிரில் பேசக்கூடியவங்க என்னென்ன சப்ஜெக்ட் பேசுகிறாங்க, அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்லணும், பொலிட்டிக்கலாக என்ன சொல்லணும், அரசு நிர்வாகம் என்ற முறையில் என்ன பதில் சொல்லணும், அது வந்து இவருக்கு தெரியாது. இவர் 30 ஆண்டுகளாக சினிமாவில் இருந்துட்டு வந்திருக்கிறாரே தவிர, எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்களை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிறது தான் அவரால் முடியுமே தவிர, இப்போது அவர் இதெல்லாம் கற்றுக்கொண்டு பேசுவது என்பது நடைமுறை சாத்தியமற்றது. 5இல் விளைய வேண்டியது 50இல் விளையுமா? 5இல் விளைஞ்சாதான் உண்டு. இப்போ 52 வயசாயிடுச்சு. இதுக்கு மேலாம் அவருக்கு கிளாஸ் எடுத்து டியூஷன் எடுத்து வரலாறுலாம் சொல்லி கொடுத்து மாற்ற முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எல்லாரும் அப்படித்தானே, எல்லாரும் இருக்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட இவர்கிட்ட இருக்கிற தடுமாற்றம் இல்லையே. இவர் ஒரு வார்த்தை நின்றுட்டா கூட அவர் பேப்பரை அடுத்தது பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறார். ஒரு பஞ்சு டைலாக்கே கூட அது திரும்ப திரும்ப பார்த்துட்டு தான் சொல்கிறாரு. பஞ்சே கூட ஃப்ளோவாக வரமாட்டேங்குது. அடுத்தது மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ எந்த தலைவராக இருந்தாலும் எழுதி கொடுக்கறது அப்படின்றது ஒரு மரபு இருக்குங்க. அது காரணம் வந்து அவங்க விஷயம் தெரியாதவங்க அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை, அவங்களுக்கு தெரியும், இந்த வரலாறு அரசியல்லாம் தெரியும், தங்களுடைய வேலை சுமையில் அதை வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ மோடி வந்து எதுவுமே எழுதி கொடுக்காம அவரால் பேச முடியாதா? கண்டிப்பாக அவரால் பேச முடியும். இப்படி பல தலைவர்கள் இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பேச முடியாது. ஒரு தயாரித்த ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். இப்போ எஸ்ஏசி கூட இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு? ஆமாம், இப்போ பேசியே தமிழ்நாட்டை அழிச்சிட்டாங்க. இவர் பேசலைன்றதை விமர்சனமாக வைக்கிறாங்க. இவர் தான் காரியத்தை செஞ்சிட்டு இருக்காரு, செயலில் பாருங்கள், பேச்சை பார்க்காதீங்க
அப்படின்னு சொல்லி. அப்போ திராவிட இயக்கமே வந்து பேச்சு, உரையாடல், விவாதம் இதன் மூலமாக தான் மக்கள் மத்தியில் அரசியலை கொண்டு போச்சு. திராவிட இயக்கம் திமுக வந்த புதுசில் வந்து காங்கிரஸுடைய மிராஸ்தார்கள், பண்ணையார்கள் இவர்கள் தான் ஆதிக்கம் செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்க வந்த அந்த இளம் தலைவர்கள் கையெழுத்து பத்திரிகையை நடத்துகிறாங்க, பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாங்க, சினிமாவில் கதை வசனம் எழுதுகிறார்கள். இப்படி தான் தங்கள் அரசியலை கொண்டு போகிறாங்க. அப்போ பேச்சு என்பது ஜனநாயகத்தில் எந்த கட்டத்திலையும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த உரையாடலை சாத்தியமாக்குவதே அதுதான். அது வந்து விஜய்கிட்ட சுத்தமாக இல்லை. இப்போ இன்றைக்கு மதியம் ஒரு 2:30-3 மணிக்கு இதை முடித்து விட்டு நாளைக்கு கூட்டம் தொடரும் அப்படின்னு சபாநாயகர் அறிவிக்கிறது காரணம் என்னன்னா, முதல்வர் நாளைக்கு உரை பேசணும்ல. அதான் இன்னைக்கே பேசலாம்ல. ஏன் இன்னைக்கே பேசி முடிச்சிருக்கலாம்ல? இவர் என்ன ஒரு நாள் ஃபுல்லாக பேச போறாரா? 10 மணி நேரம் பேச போறாரா? இன்னைக்குதான் எல்லா கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும்ல. அதுதாங்க சொல்ல வரேன். அந்த பதில் சொல்றதுக்கான அவகாசம் சார் 1 மணி நேரம் பிரேக் விடுங்க, லஞ்ச் பிரேக் விடுங்க. 1 மணி நேரத்தில் அதுக்கு தயாரிச்சுட்டு பேச முடியாதா? எல்லாரும் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் தானே பேசியிருக்கிறாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இவர் வீட்டுக்கு போய் ஜானவரகசாமியினுடைய அந்த கோஸ்ட் ரைட்டர்ஸ் எழுதி கொடுத்த கோஸ்ட் ரைட்டர்ஸ், ஆமாம், அந்த பதில்களை எல்லாம் இவர் மனப்பாடம் செய்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டு நாளைக்கு வந்து இங்கே வந்து அவர் அதை அரங்கேற்றம் செய்ய வேண்டும். இதற்காகத்தான் இதை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, போன நம்பிக்கை தீர்மானம் வரும்பொழுது அன்றைக்கு அவர் சட்டமன்றத்தில் எதுவும் பதில் சொல்லலை உதயநிதி பேசுனதுக்கு. வீட்டில் போய் அவர் எக்ஸ்ட்ராத்தில் போட்டாருன்னு சொல்கிறீங்க. அது கூட விஜய் போடலை, தப்பாக சொல்லிட்டீங்க. விஜய் வீட்டுக்கு போனார். அந்த சமயத்தில் அவருடைய கோஸ்ட் ரைட்டர்ஸ் எழுதுனது அவர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. மற்றபடி அதெல்லாம் விஜய் அங்கே போய் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு எழுதி போட்டிருக்கிறாரு. அது சாத்தியமே இல்லை. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை பற்றி விவாதம் வரும்போது கூட அவர் அமைதியாக இருந்தால், சிஎம் யார், ஆக்டிங் சிஎம் யார், அமைதியாக இருக்கிற சிஎம் யார், அப்படி கேள்வி வருமா வராதா? இது ஒன்று. ஏற்கனவே ஆதவர்ஜனா தான் ஆக்டிங் சிஎம். அப்படிதான் இருக்கு, பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது. இப்போ சட்டம் ஒழுங்குக்கு அவர் தானே எதிர்த்து பதில் சொல்கிறார், அதுவும் பொய் சொல்கிறார். அது பார்த்துருக்குறோம். அடுத்தபடியாக அறநிலையத்துறை ரமேஷ், இவர் என்ன சொல்கிறாரு, அறநிலையத்துறையில் நான் திமுக ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத குறிப்பாக இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. பள்ளிகள், ஆமாம், அறநிலையத்துறையோட வருமானம் அதாவது கோயில்களுக்கு மட்டுமே வந்து செயல்படப்படும், மண்டபங்களோ பிற செலவுகளுக்கு பண்ணப்படாது அப்படின்னு ஆளுநர் உலகில் இருக்குது. இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டா, அதை தான் நீங்கள் செயல்படுத்த போறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இனிமேல் அறநிலையத்துறை நடத்தும் பள்ளிகள், கல்லூரிகள்லாம் நடத்தப்படாது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வியா முன்வைக்கிறார். இதற்கு ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் எந்திரிச்சு அதுக்கு நேரடியாக பதில் சொல்லலை. அதாவது பள்ளி கல்லூரிகள்லாம் நாங்கள் நடத்துவோம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதை சொல்லாமல் கடைசியில் போகிற போக்கில் அவர் சொல்கிறாரே தவிர, அது கேட்ட கேள்வி அதுக்கு தானே பதில் சொல்லணும். மாறாக வந்து இவர்கள் கல்யாண மண்டபம் கட்டுறாங்க, ஷாப்பிங் மால் கட்டுறாங்க, கார் பார்க்கிங், இது வந்து கமர்ஷியல் நோக்கம் கொண்டது, இதை நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களை அறநிலையத்துறையிலிருந்து கைப்பற்றி தனியார் இந்துக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஆர் ரமேஷ் ஒரு இயக்கம் வச்சுருக்காரு. அவர் தொடர்ந்து அறநிலையத்துறையை எதிர்த்து பல வழக்குகளையும் போட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு தினமணியாக தமிழ் இந்துவான் ஞாபகம் இல்லை, அந்த பத்திரிகையில் இதை பாராட்டி இருக்கிறார். யாரை? தாவேகா அரசையும் தாவேகா அரசினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷையும் பாராட்டி தமிழக அரசு இப்போதான் இந்துக்கு ஆதரவா. ஆமாம், ஆனால் இவர் திமுக காலத்தில் கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். இவர்கள் கோயில்களை நாசம் பண்ணிட்டாங்க, அந்த புனிதம் எல்லாமே கெட்டு போச்சு. அப்போ ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளு தாவேகா அரசை பாராட்டுகிறார் என்றால் அதுவே உங்களுடைய தகுதி என்ன, நீங்கள் எதை வெளிப்படுத்துறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக வச்சுக்கலாம். இப்போ இப்போ வடபழனியில் வந்து ஜோடிகள் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ அங்கே வடபழனி கோயிலுக்கு சொந்தமாக 2-3 மண்டபங்கள் இருக்குது. அங்கே போய் இதை பயன்படுத்திக்கிட்டு செய்கிறாங்க. இப்போ திருமணம் பண்ணுறது அந்த கோயிலினுடைய புனிதமான பணியில் வருமா வராதா? இல்லையா? அப்போ இந்துக்கள் தானே வந்து அங்கே கல்யாணம் பண்ணுறாங்க, வேறு கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் அங்கே வர்றதில்லை. இப்போ அவங்க கல்யாணத்துக்கு ஒரு மண்டபத்தை நீங்கள் குறைவாக வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா முகூர்த்த நாட்கள்லாம் அந்த குடும்பம் தனது சொந்தக்கார நண்பர்களே அங்கே வச்சு சாப்பாடு போட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. பக்தர்களும் பயனடைவாங்க, நிர்வாகத்துக்கு ஒரு வருமானம் இருக்குது. இதில் என்ன தப்பு இருக்க போகுது? அடுத்து ஷாப்பிங் மால் என்பது வந்து உங்கள் உபரி நிதியை வைத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல முதலீடு செய்ய போகிறீங்க. இப்போவே கடைகள் வாடகைக்கு விட்டுருக்கீங்கல்ல, அந்த கடைகளை வந்து ஷாப்பிங் மால்ன்றது இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ரேஞ்சு கொண்டு போவதை தவிர அடிப்படையில் இதுவும் கடைகள் தான். இப்போ இதே ரமேஷோ ஒரு கடையில் போய் பிரசாதா முறுக்கு வந்து தயாரிக்கப்பட்ட தேதி என்னைக்குன்னு உங்களால் உறுதிப்படுத்த முடியுமான்லாம் வந்து கேட்டார்ல.
இப்போ ஸ்டிக்கர்ல அந்த போட்டிருக்கிற தேதியில தான் இதை தயாரிச்சான்றது என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டார்ல. இப்போ அந்த கடைகள்லாம் கமர்ஷியலா இல்லை சேவை பணியா? கமர்ஷியல் தானே. ம். அதை அறநிலையத்துறையில் தானே வாடகை கொடுக்குறீங்க. அப்போ கோயிலை சுற்றி கோயில் சம்பந்தமான பூஜை புனஸ்காரங்கள் பொருட்கள் அப்படின்னு பல கடைகள் வந்து இருக்குது, அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருக்குது. இப்போ அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை பல விவசாயிகள் வந்து குத்தகை எடுத்து செய்கிறாங்க. குத்தகை பணமாக கொஞ்சமாக அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இது கமர்ஷியல்னு சொல்லி இதை ரத்து பண்ணிடுவீங்களா? இப்போ ரத்து பண்ணிவிட்டு யாரை அடுத்தது வந்து கோயிலில் பூசாரி செய்யக்கூடிய அச்சர்களை விவசாயம் பண்ணுறதுக்கு அனுப்புவீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன பேச்சு? நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் நேரடியாக செய்வதை சொல்வதை இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து மறைமுகமாக கொண்டு வரார். அப்போ இன்னைக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இனிமேல் பள்ளி கல்லூரிக்கு வந்து நிதி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இல்லை சிதம்பரம் கோயில் எடுத்துங்க. சிதம்பரம் கோயிலில் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 கோடியோ 15 கோடியோ வருமானம் வருகிறது. அதை எல்லாம் தீட்சிதர்கள் சாப்பிட்றாங்க. இடையில வந்து கலைஞர் ஆட்சியில் அந்த கோயிலை வந்து கைப்பற்றி ஒரு உண்டியல் வைக்கும்போது அந்த 15 கோடி உண்டியலில் விழுது இல்லையா? இப்போ சிதம்பரம் கோயிலில் போய் இது மாதிரி இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்கள் தயாரா அப்படின்னா அப்போ தயார் இல்லை. அதனால் வந்து அறநிலையத்துறையை இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு துறையாக மாற்றுவது, அதாவது கோயில்களை மாற்றுவது, அறநிலையத்துறை என்ற அரசமைப்பை எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேலைகளை தான் இவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது அவர் சொன்ன பதில். இதற்கு சேகர்பாபு எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. அந்த ஊட்டி குன்னூரில் வந்து பல அடுக்கு கார் பார்க்கிங் என்பது வந்து கோயிலுக்கு மட்டுமல்ல, அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருக்குமே தான் அது செய்ய போகிறோம். அப்படி செய்கிறதுனால பக்தர்களும் பலனடைவாங்க, பொதுவாக சுற்றுலா பயணிகளும் பலனடைவாங்கன்னு அவர் சொல்லும்போது அவருக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. திரும்ப அவர் பேச வரும்போது அவர் உட்கார வச்சிடுறாங்க. இது அதுக்கு நடக்குது. அடுத்தது மின்தடை பற்றி உதயநிதி பேசுகிறாரு. பெரம்பூர்லேயே மின்தடை, அதாவது யார் தமிழ்நாட்டில் நம்பர் 1. ஆமாம், முதலமைச்சருடைய தொகுதியிலேயே மின்தடை என்பது இன்னைக்கு இருக்குது. மின்தடை காரணமாக 4 தனியார் பள்ளிகள் விடுமுறை விட்டுருக்காங்க. ஆமாம், முன்னாடியெல்லாம் மழை வெள்ளம் அப்படின்னு தான் விடுவாங்க, நம்ம டிவி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ டிவி மின்சாரம் இல்லைன்னா, டிவி தெரியலன்னா ஸ்கூல் லீவுன்னு முடிவு பண்ணிக்கலாம், இப்படி சொல்கிறாரு. இதற்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் எந்திரிச்சு சொல்கிறாரு, பழைய இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து போதிய அளவு அமைக்கலை, அதை நாங்கள் மாற்று செஞ்சிட்ருக்கோம், துணை மின் நிலையங்கள் அமைக்கலை, அதை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம், இது எல்லாமே சொல்கிறாரு. இதற்கு செந்தில் பாலாஜி தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதை சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட துணை மின் நிலையங்களை தொடர்கிறோம்னு தான் சொல்லியிருக்கீங்களே தவிர, நீங்கள் வந்து புதிதாக தோற்றுவிக்கிறோன்னு நீங்கள் வந்து சொல்லலை. இது வந்து எங்கள் ஆட்சியில் எங்கே எப்போதுமே மின்தடை ஏற்பட்டதில்லை. கோடை காலத்தில் உங்கள் இதில் ஏற்பட்டதுக்கு உங்களுடைய நிர்வாகம்தான் காரணம். அதை நீங்கள் அதிகாரிகளோடு பேசி சரி செய்வதற்கு பதிலாக இந்த பழியை திமுக மேல் தூக்கி போடுகிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் திரும்ப எந்திரிச்சு நிர்மல்குமார் பதில் சொல்கிறாரு. அதற்கு பதில் சொல்கிறதுக்கு இவர்களுக்கு வாய்ப்பளிக்கலை. அதே மாதிரி சிவசங்கர் பேசுகிறாரு, அவரையும் உட்கார வச்சிடுறாங்க. இடையில இவங்க ஏதாவது எல்லை மீறி பேசும்போது இவங்க கூச்சல் போடுறாங்க. இப்போ மொத்தமும் கேமராவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசும்போது கேமரா அதை காட்டுகிறது. மற்ற நேரத்தில் இந்த எதிர்த்து எழுந்து நின்று கூச்சல் போடுவதோ அதற்கு பாயிண்ட் பேசும்போதோ கேமரா அங்கே காமிக்க மாட்டேங்குது. சபாநாயகர், முதலமைச்சர், தாவேகா அமைச்சர்கள், தாவேகா எம்எல்ஏக்கள், இந்த ஆங்கிள் தான் கேமராவில் இருந்தே தவிர அந்த எதிர்கட்சிகளுக்கான கேமரா ஆங்கிள் வந்து பதியவே இல்லை. அதனால இது ஒரு பார்ஷியலான லைவ் அப்படின்றதான் சொல்லணும். தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா கூட வெளியில் வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஆட்சியில் வந்த பிறகு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறீங்க, பல நிறுவனங்கிட்ட ஒப்பந்தம் போட்டீங்கன்னு சொன்னீங்க, அது போன ஆட்சியோட தொடர்ச்சி தானேன்னு சொல்லி விமர்சனங்கள் வருது. நீங்கள் போய் நேரடியாக எதனா நிறுவனத்து கூட பேசி நீங்கள் பேசுறது மூலயமா ஒரு ஒப்பந்தம் எதனா சைன் ஆயிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியத்துக்குரியா இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரெஸ் மீட்டை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதுதான் இந்த ரீலே ஆதாரமாக இருக்கே அப்படின்றாங்க. அந்த ரியல் எஸ்டேட் ரீல் எல்லாருமே பார்த்து கோட் ஷூட் போட்டு ஒரு ரீல். ஆமாம், அது கண்டிப்பாக ஒரு ரியல் எஸ்டேட் சீரியஸாக அதுதான் ஆதாரம்னு கன்சிடர் சொல்கிறாங்களே. ஆமாம், அதில் வந்து நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அது வந்து முதலீடு போடுவதற்கான அழைப்பு, அதையே ஆதாரமாக முதலீடு வந்து விட்டதற்கான ஆதாரமாக இவர்கள் சொல்லுகிறாருன்னா இவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. இதில் மிரட்டுறாங்க, வேற என்ன வேணும், வேற என்ன வேணும். ஆமாம், ஆதாரங்களை அங்கே போய் கேளுங்க அப்படின்றாங்க. எங்கிட்ட நான் ஆதாரம் கொடுத்து எங்கிட்ட எது கேட்குறீங்க, கேட்டவங்கள்ட்ட ஆதாரம் கேட்காம எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹுண்டாய் அந்த கப்பல் கட்டக்கூடிய தொழிற்சாலை, அது வந்து 2015 MOU வந்து சைன் ஆகிருக்கு.
அதிமுக காலத்திலேயே, அதற்கு பிறகு திமுக காலத்துலலாம் அது முயற்சி பண்ணி அது இன்னைக்கு வரப்போகிறது. அதையும் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கீர்த்தனா வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு எதுவும் பதில் சொல்ல முடியவில்லை. தாங்கள் போடக்கூடிய ரீல்ஸே அதற்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம்னா இப்போ இந்த விஷவாயு தாக்கி வெளிமாநிலத்தை சேர்ந்த பெண்கள் இறந்துருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. இவங்க தொழில்துறை அமைச்சர் நேற்று நைட் அதை போய் பார்க்காம, அங்கே துக்கம் அனுசரிக்காம, இல்லை அது நடவடிக்கை எடுக்காம, நேற்று நைட்டு விஜய் பிறந்தநாளை ஒட்டி வந்து வான வேடிக்கைகள் வெடிச்சு நடிகர் ஜெய் இவங்க இன்னும் சிலர் அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுவும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆமாம், இப்போ நீரோ மன்னன் பிடியில் வாசிக்கும் போது ரோம் நகரம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது போல தான் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் கீர்த்தனா அங்கே திருவள்ளூருக்கு போயிருக்கணும். போய் அந்த தொழிற்சாலை மற்ற தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாங்கல்ல, அமைச்சர்கள்லாம் போய் பார்த்தாங்க. அமைச்சர்கள்லாம் பார்த்துருக்காங்க. கீர்த்தனா மட்டுமல்ல, நேற்று தாவேகா தலைவர்கள் எல்லாருமே, தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இந்த விஜயோட பிறந்தநாளை கொண்டாடியிருக்காங்க. முக்கியமாக ஸ்கூல்ல எல்லாம் போய் அடாவடித்தனம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் குழந்தைகளுக்கு குத்துப்பாட்டு போட்டு ஆட வைக்கிறது, அவங்களுக்கு விஜய் படத்தை கொண்டு போகிறது, இதையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர் வந்து சிடி வாடின்னு ஏதோ ஒரு குத்துப்பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடுறாரு. அந்த ஸ்கூல் மாணவர்கள் வந்து மராத்தான் போட்டியாம் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு, அதில் அவர் ஆடுறாரு. அப்போ இந்த குழந்தைகளை எல்லாம் குழந்தைகளை கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க. விஜய் பாட்டை பாட வச்சிருக்காங்க, ஆட வச்சிருக்கிறாங்க. ஆமாம், எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எங்கு நோக்கினும் விஜய் மயம் அப்படின்பது போல பள்ளி மாணவர்களை இந்த மாதிரி செய்வது என்பது வந்து சட்டப்படியே குற்றம். இப்போ பல நாடுகளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 16 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாது. அவங்க வந்து குழந்தைகள், அவங்க மெச்சூரிட்டி வர வரைக்கும் காத்திருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யூகே, இங்கிலாந்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட்டில் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்குது. அங்கே இனிமேல் இங்கே சமூக வலைத்தளத்தில் ஒரு கணக்கு ஆரம்பிக்கணும்னா உங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது வந்து அவங்களுடைய பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க பெரிய நிறுவனங்கள்னு அது தனி விமர்சனம் இருந்தாலும், 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே சமூக வலைத்தளங்களின் மூலமாக குழந்தைகளை மூளைச்சலவை பண்ணுவது, இந்த மாதிரி வந்து விஜயனுடைய பேரை கொண்டு போகிறது, ஒரு யூடியூப்பில் கூட குழந்தைகளுக்கான அனிமேஷன் பாடல்கள்லாம் இருக்குது விஜயை வைத்து, இதையெல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ இது அத்தனையும் வந்து சட்டவிரோதமானது. இதை வந்து தாவேகா நிர்வாகிகள் நம்ம ஆட்சி நடக்குதுன்னு அப்படின்ற உரிமையில் போய் பல ஸ்கூலில் வந்து அடாவடி பண்ணியிருக்காங்க, பல ஆபாச பாடல்களை பாட வச்சிருக்காங்க. இது வன்மையாக காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் கூட அதை போய் பண்றாங்க. ஆமாம், அவங்க ரசிகர் மன்றம் தானே. இப்போ காங்கிரஸ் கட்சி விஜயோட தீவிர ரசிகர் மன்றமாக இருக்கிறாங்க. சிபிஎம்மும் ரசிகர் மன்றமாக இருக்குது, சிபிஐயும் இருக்குது, விசிகாவும் இருக்குது. விசிகா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் ஐயுஎம்எல் உட்பட விஜய் ரசிகர் மன்றத்தின் கிளைகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலில் போய் இந்த வாடி சீடி குத்துப்பாட்டெல்லாம் ஆடுறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இதன் மூலமாக இந்த பள்ளி குழந்தைகள், மாணவர்கள் அவங்க ஏற்கனவே விஜயோட டான்ஸு பாட்டு பார்த்து விஜயோட ரசிகர்களாக இருக்கிறாங்க. நாளைக்கு இவர்களை வாக்களிக்கும் போது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அவர்களெல்லாம் இந்த மாதிரி விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்போது அதுவரை இந்த மூலச்செலவை தொடர வேண்டும் என்பதற்காக இப்போவே விஜய் டீம் அவர்களை குறிவைத்து வேலை செய்யுது. இப்போ 5 வருஷம் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வாக்குகள் சேர்ந்துடும்ல, அதற்கான வேலை இப்போவே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஆட்சியிலையும் நடக்காத ஒன்று. யாரும் போய் இப்படி ஸ்டாலின் பிறந்த நாளைக்கோ இல்லை எடப்பாடி பிறந்த நாளைக்கோ ஸ்கூல்களில் போய் அவர் படத்தை கொண்டு போய் வச்சு பாட்டு போட்டு இதெல்லாம் டான்ஸ் இதெல்லாம் எந்த கட்சியும் பண்ணதில்லை. பிஜேபி கூட மோடியின் பிறந்த நாளைக்கே அது பண்ணுதா அப்படின்றது நமக்கு சந்தேகம்தான். அப்படி இருக்கும்போது இவங்க பண்ணுறாங்க அப்படின்றது இது வந்து ஒரு மோசமான விஷயம், ஆபத்தான விஷயம். அதேமாதிரி சட்டமன்றத்தில் முக்கியமாக காலையில் வாதிக்கப்பட்டது வந்து மேகதாது அணை தொடர்பான பிரச்சனை. அது ஏற்கனவே வந்து தமிழக முதல்வரால் வந்து சிறப்பு தீர்மானம் முன்வைக்கப்பட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து கூடுதலாக ஒரு விஷயத்தை சேர்க்கிறார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு வந்து அதிமுக, சிபிஐ, பாமக கட்சிகள்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த கூடுதல் பாயிண்ட்டுக்கு, அதாவது மேகதாது அணைக்குன்னு சொல்லி தனி தீர்ப்பாயம் வேணும் அப்படின்னு சொன்ன அதை ஆட் பண்ண பாயிண்ட்டை வந்து அது சேர்க்கக்கூடாது, அது ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற ஆதாரத்தை வந்து நீர்த்து போக வச்சிடும், தீர்ப்புகள்லாம் நீர்த்து போக வச்சிடும்ன்ற மாரி விமர்சனம் வச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது திமுகவினுடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால்,
நதிநீர் தாவா சட்டப்படி இது தீர்க்கப்படாத புதிய பிரச்சனையாக இருக்குது, மேகேதாட்டு பிரச்சனை. அதனால இந்த புதிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடுவர் மன்றம் வேணுன்றது சரிதான். இதனால் பழைய உத்தரவுகள் எதுவும் பாதிக்கப்படாது அப்படின்னு அவங்களுடைய வாதம். எதிர்ப்பவர்களுடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கும் பொழுது, தீர்ப்பு இருக்கும் பொழுது, புதிதாக நாம் ஒரு நடுவர் மன்றம் கோர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது அவங்க பாயிண்ட்டு. இப்போ தாவேகாவினுடைய லீகல் விங்கும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, திமுகவும் அவங்களுக்குள்ள ஆலோசித்து சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஆலோசனை சொன்னது அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அதை ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சபாநாயகருடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு வந்து இதை ஆதரிக்கிறீர்களா, ஆமான்னு இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கே கை உயர்த்தி நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஆமான்னு சொல்லி அது ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு பிஎம்முக்கு அனுப்பியாச்சு அந்த தீர்மானத்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது வந்து கரெக்டு தானே? அன்னைக்கே ஆனா நீங்கள் அதுக்கு ஒரு முறை இருக்கு. எதிர்கட்சி தலைவர் சொல்றத அது ஒரு நோட்டீஸ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றத அதை சர்க்குலேட் பண்ணி எங்களுக்கு படிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுல தான் கருத்து சார் கேட்கணும். அதையும் அன்னைக்கு சொல்லியிருக்கலாமே. அவன் பாயிண்ட் என்னன்னா, கை உயர்த்தி ஓகே. உங்களுக்கு என்ன விளக்கமோ எதிர்ப்போ அன்னைக்கு சொல்லுங்க அப்படின்றது தானே. அன்னைக்கு அப்போ என்ன பிரச்சனைன்னா, உள்ளே இருக்கிறவங்களுடைய இது வந்து வேறையாக இருக்குது, வெளியே வந்து யோசித்து பார்க்கும்போது அது தப்புன்னு தோணுது. இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் அங்கே 4 பேர் இருக்காங்க எம்எல்ஏக்கள், சௌமியா அன்புமணி தலைமையில். அவங்களும் அன்னைக்கு தோணலை. அன்புமணி வெளியே வந்தோடனே அறிக்கை வெளியிடுறாரு, இன்றைக்கும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல் அதிமுகலையும் அது மாதிரி நடந்திருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 2ல் எது சரி அப்படின்னா, 2 பக்கமும் உண்மை இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இவங்க யோசித்ததும் வந்து சரி, அவர்கள் சொல்கிற பாயிண்ட்டும் வந்து சரி. ஆனால் இது 2ஐயும் பரிசீலித்து பார்த்து ஒரு தீர்மானம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு இவர்கள் முன்கூட்டியே அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தலை அப்படின்றதான். இப்போ அனுப்பியாச்சு அப்படின்னா இப்போ 2வதாக ஒரு தீர்மானம் ஏற்றி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் பேசும்போது தமுகவோட பொதுச் செயலாளர் ஆதவ் தீச்சன்யா அவர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல இந்த ஆட்சியை குறித்து ஒரு கவிதை மாரி அவரோட பாணியில ஒன்று போட்டிருந்தாரு. அதை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்த ஒரு கட்சியோட தலைவர் பேசுனதை எப்படி காட்டி பேசியிருக்காரு? அதான் கேரியரின் உச்சத்திலிருந்து டிஃபன் கேரியருக்கு வந்து இப்போ ஃபீஸ் கேரியரை திருடுற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் அதை கோட் பண்ணி சொல்கிறார். என்னன்னா, இந்த நிர்மல்குமார் வந்து இந்த மின்தடையெல்லாம் உச்சத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு காரணம் சொல்கிறாரு. அதில் சொல்லப்பட்ட ஒரு காரணம் தான், ஆவடியில் ஒரு ஹவுசிங் போர்டில் ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போய் அதில் இருக்கிற அந்த காப்பர் ஒயரை விற்று இது பண்ணுறாங்க. இது திருடர்களுக்கு வழக்கமான ஒரு வேலை. அவங்களும் வந்து ஒரு தொழில்முறை திருடுறதையே அவங்க தொழிலாக வச்சுருக்கிறவங்க. இதை வைத்துக்கொண்டு மின்தடைக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. அதை ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு பல திருடர்களை பார்த்துருக்கிறது, அலிபாபா 40 திருடர்களை பார்த்துருக்கிறது, இப்போது ஃபீஸ் கேரியரை திருடுவர்களை பார்த்துருக்கிறது. இதை அமைச்சர் நன்றாகவே விளக்கினார்னு இந்த பட்டிமன்றத்தில் சம்பந்தம் இல்லாமல் உளருவாங்க இல்லையா, இந்த எதுகை மோனை சந்தத்துக்காக சம்பந்தம் இல்லாமல் அப்படி வந்து அவர் உளர்றாரு. இல்லை அது இதில் கூட ஓகே. இவர் சோஃபா மாடல்னு இவங்களை இது பண்ணதுக்கு விமர்சனம் பண்ணதுக்கு நாங்கள் சோஃபா மாடல் கூட விமர்சனம் பண்ணிட்டு போங்க, ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களை பிளாஸ்டிக் சேரில் உட்காரக்கூடிய நாகரிகங்கள் கிடையாது, நாங்கள் அதோட அவங்களை மேன்பாக தான் நடத்துவோம்னு சொல்லி திரும்ப அவர்கள் எதற்காக ஏற்கனவே விமர்சிக்கப்பட்டாரோ அது திரும்பவுக்கு ஆதரவாக பேசப்பட்ட கருத்து இல்லை. அந்த டைமில் அவரே வந்து விமர்சனத்துக்குள்ளாக்குறதுக்காக சிறுமைப்படுத்தி பேசுறதுக்காக பேசப்பட்ட கருத்து. அது சட்டமன்றத்தில் போய் இவர் அமைச்சர் பேசுகிறாருன்றது எப்படி எடுத்துக்கிறது? அதான் அவர் இன்னும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்ன்ற நிலைமையிலேருந்து வெளியே வரலை. அவர் இது வரைக்கும் தாவேகாவுக்கு எதுக்கு பயன்பட்டுருக்கிறாரு? விஜய் நடத்துகின்ற கூட்டங்களில் நெறியாளராக வரவேற்கிறது இல்லை, வரவேற்கிறது, அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுன்னு கூட சொல்ல முடியுமா? அது ஒருத்தரங்க பேசுறாரு, ஒருங்கிணைக்கிறது இருக்கு. அவர் வரவேற்கிறதுக்காக அங்கண்டு இல்லை, வரவேற்கிறது மற்ற பேச்சாளர் இருந்தால் அவங்கள கூப்பிடுறது, அந்த மாதிரி வேலைகள் அந்த அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு பேச்சாளருடைய ஒரு வேலை. வழக்கமாக வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது சினிமாவினுடைய துணை நடிகைகள்லாம் வர சொல்லி இந்த தொகுப்பாளர் வேலையை வந்து செய்ய சொல்லுவாங்க. இவர் தாவேகாவினுடைய நிரந்தர தொகுப்பாளர். இதற்கு இவர் கடந்த காலத்தில் வந்து பல ஈவெண்ட்டில் அவர் செஞ்ச அனுபவம் இதெல்லாம் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அவர் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாருங்க எது பேசினாலும். இப்போ நான் முதல்வன் திட்டத்தை நீங்கள் அதில் என்னெல்லாம் சாதித்தோம் அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு. சொல்லும்போது வந்து இவர் என்ன ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு, நான் முதல்வனை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறீர்களே, தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்திலிருந்து தான் முதல் வர வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் எங்கள் தளபதி முதல் முறையாகவே முதல்வராக இருக்கிறார். இதுக்கு ஏதாவது சம்பந்தம் முறையிலே, அதாவது நான் முதல்வன், ஒரு குடும்பத்தில் முதல்வன், முதல் முறையாக முதல்வர் இப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது வந்து அருவருப்பாக இருக்கு.
ராஜ்மோகனுடைய பேச்சு இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை பேசணும், கவுண்டர் கொடுக்கணும், அது பேசுவது அருவருப்பாக இருக்குது. அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படின்னா அப்போ மாணவர்களுடைய இதை நீங்கள் பார்த்துங்க, எவ்வளோ ஒரு அபாயத்தில் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உதயநிதி வந்து இவ்வளவு பாயிண்ட் வந்து பேசியிருக்கிறாரு, இது எல்லாத்துக்கும் இவங்க வந்து கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நாளைக்கு விஜய் வேற தயாரிச்சுட்டு வந்து பதில் சொல்லுவாராம். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாவேகாவுடைய கவுண்டர் எப்படி இருந்ததுன்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் திமுக தான். இப்போ எப்படி நீங்கள் வந்து போன ஆட்சியினுடைய சாதனைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் விஜய் வந்து சொன்னாரோ, அது அப்படி சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்களா? நானும் அதே தான் சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே போன ஆட்சியில் உள்ள போதைப் பொருள் மற்ற பிரச்சனைகள் போலீஸ் வந்து மெத்தனமாக செயல்பட்டதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ரமேஷ்னு சொல்கிறாரு. இப்படி எல்லாருமே திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு இது செட் பண்ணி காலத்துக்கு சொல்ல முடியும். ஒரு 6 மாசம் சொல்லலாம்ல, அதுக்கப்புறம் முடியாதுல்ல. எப்படி ஒரு 6 மாசம் சொல்லலாம், இதெல்லாம் இதான் காரணம், எல்லா நீங்க பிரச்சனைக்கும் குறைச்சி எடை போடுறீங்க. நீங்க தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றது அவர்கள் சளைத்தவர்கள் இல்லை, புது புது விதமாக மக்கள் எத்தனை நாளைக்கு இந்த காரணத்தை ஏத்துப்பாங்க? அவன் மக்கள் ஏத்துக்குவாங்க. ஏத்துப்பாங்களா? நீங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது என்னமோ ஏதோ இப்போ கரண்ட் எல்லாம் திருடி வந்து ஸ்டாலின் வீட்டில் வச்சிருக்காரான்னு சொன்னா கூட மக்கள் வந்து சிலர் நம்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நாளைக்கும் விஜய் கண்டிப்பாக இது எல்லாம் வந்து திமுக மேல ஏற்றி விட்டுட்டு தான் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையை கொண்டு வந்து சாதிச்சிட்டேன், அறநிலையத்துறையில் வந்து இப்படி செஞ்சுருக்கிறேன், இதையெல்லாம் சொல்லி வந்து இப்படி தான் அவர் பேச போகிறாரு. எந்த கேள்விக்கும் இதில் வந்து பதில் வர போகிறதில்ல. நீங்கள் இது எத்தனை நாள் சொல்லி ஏமாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஒரு சினிமாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஒரு சினிமா நட்சத்திரத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அந்த அனுபவம் இவர்களுக்கு இருக்குது. அந்த அனுபவத்தை அரசியலுக்கு இவங்க செய்கிறாங்க. அப்போ சினிமாவே ஜெயிக்க வைக்கிறோம், நட்சத்திர நடிகருக்கே ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்குறோம். அப்போ அந்த எஃபர்ட்டை அந்த க்ரியேட்டிவிட்டி இதில் போட்டால் என்ன ஆக போகுது அப்படின்றதுல அவங்க நல்லா ட்ரெயின்டு. அதை திரும்ப திரும்ப அவர்கள் பேசுவார்கள். இப்போ கீர்த்தனா வெளியே வந்து மீடியாவில் பேசுனதாக இருக்கட்டும், இவங்க உள்ள சட்டமன்றத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1 நிமிட ஷார்ட்ஸ் ரீல்ஸுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். திமுக தான் காரணம் அப்படின்ற முறையில் இருக்கும். இதை இவர்கள் பிரச்சாரமாக கொண்டு போவார்கள். கொண்டு போய் அந்த பொய் செய்திகளின் மூலமாக தங்களுடைய கையாளாகத்தனத்தை, தங்கள் ஆட்சிகளின் குறைகளை வந்து மறைத்து கொள்வார்கள். ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாவேகா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத மக்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும். இதை ரீல்ஸ் வழியாக பார்க்காமல் டிவி நியூஸ் பார்க்கறது, மற்ற இதை பார்த்தாலே மக்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஓகே, இவ்வளவு நேரம் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்த பல்வேறு விஷயங்கள், பல்வேறு விவாதங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.